கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபூசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வெண்சங்கேங்கிறதுக்கு மேல ஒரு கவிதை வந்துடுமா என்ன? இனிமே நமக்கு சிறை ஏன் பிடிக்குது? போன வாரம் அந்த படம் அது புத்தம் புதிய கதையா? 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் மைனா இல்லையா? ஒரு ஜெயிலர் ஒரு கைதியை கூட்டிட்டு கிளம்புறான், ஒரு காவலாளி அப்படின்னு சொன்ன உடனே டிஸ்கஷன் என்ன நடக்கும்? அதான் சார் மைனா அப்படிம்பாங்க. டேய், அது பிரபு சாலமன் எடுத்த மைனா, எங்கிட்ட ஒரு மைனா இருக்கு அப்படின்னு துணிஞ்சதுனால தான் சிறை வந்திருக்கு இல்லையா? அதனால இப்போ இங்கே கதை முக்கியம் இல்லை, எல்லா கதையும் சொல்லப்பட்ட கதை தான். ஆனால் அதை என்னவாக எடுக்கிறார்கள்? எனக்கு தம்பி வந்து ஒரு பாட்டு எழுதிவிட்டு அந்த பாட்டுக்கு முருகன் மந்திர தலைமையில் ஒரு பெரும் சண்டை போராட்டம் போனான். இந்த பாட்டை எழுதுனது நான், ஓம் பேரை போட்டேன், என் பேரை போட்டேன். நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் பாட்டை வந்து திருட்டிட்டேன்னா போய் சண்டையை போடாதீங்க. இல்லாதவன் எடுத்துக்கிட்டான், இருக்கவன் மறுபடியும் எழுதுவானே. என்ன ஒரு பாட்டோட முடிஞ்சிருமா? ஒரு கதை, அதுதான் சொல்கிறேன், ஒரு கதையோட முடிஞ்சிருமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாரும் யாரையும் எடுக்க முடியாது, யாரும் யாரையும் திருட முடியாது, யாரும் யாரையும் கை கொண்டு முடியாது. அதை நான் தான் செய்ய முடியும். ஒரு தடவை ரமணா வந்து மோகன், டைரக்டர் மோகன் ஒரு கதையை எங்கேயோ சொல்லிவிட்டு இந்த மாதிரி கருப்பள்ளி பண்ண கதை சொன்னாருக்குன்னு சொல்லிட்டார். கதை நடிகர், கதை கேட்டவர். அவன் பரபரப்பாக என்னை பார்க்க உடனே எங்கே இருக்கிறாங்க கேட்டு வந்துட்டான். நான் இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலான்டா அப்படின்னேன். இல்லை உடனே பார்க்கணும்னு. உடனே வந்தோன்னு நான் படம் பண்ண போகிறேன், அந்த படம் வந்து கதை சொன்னேன், அது உங்கள் கதை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியாடா, என்னடா அப்படின்னு. இந்த மாதிரி இப்படி ஒரு கதை. ஆமாடா, அந்த மாதிரி ஒரு கதை எங்கிட்ட இருக்குது அப்படின்னு. என்னடா சாதாரணமாக சொல்கிறேன், நான் அடுத்த வாரம் ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்னா. டேய் நல்லா போ, எங்கிட்ட இருக்க 65 சீனை எழுதி கொடுக்குறேன் போ. நீ எப்படா என் படத்தை எடுப்ப? நீ உன் படத்தை தான் எடுப்ப. என்னடா இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன்? நான் சொல்கிறேன், நான் என் படத்தை நான் தான் எடுக்க முடியும்னா. என் படத்தை எப்படி நீ எடுப்ப? எடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை கல்யாணத்துக்கு வெளியே உறவு வச்சுருந்தேன் அப்படின்னு பாரதி ராஜா எடுத்தால் அது முதல்மதி ஆயிரும். பாலச்சந்தர் எடுத்தால் அது சிந்துபருவி ஆயிரும். பாலச்சந்தர் எடுத்துட்டு வரா முதல் மரியாதையை? இல்லை பாரதி ராஜா தான் உதவியாது சிந்துபருவி எடுத்துட்டு வரா? வரவே வராது பாரதி ராஜா சிந்துபருவி. அவருக்கு அங்கவஸ்திரமெல்லாம் போட்டு மேடையில் உட்காந்துருக்காங்கனாலே டென்ஷன் ஆயிடுவார் இல்லையா? நினச்சி பாருங்க. இல்லை சிவாஜி என்ன மீன் சாப்பிட்ற சீனை பாலச்சந்தர் எடுத்துட்டு வரா? அது பாரதிராஜாவுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் 2 கதை ஒன்று தான். எப்பவும் கல்யாணமான மறுவாரம் அனிமும் போயிடணும். 1 மாதம் கழித்து போவோம்னு சொல்லி 20 வருஷம் போகாதவெல்லாம் பல பேர் இருக்கான் இன்னும். நீங்கள் அந்த வேகத்தில் போனாதான் இந்த போவோம் பரவாயில்ல, அடுத்த வாரம் போவோம், அத்தை வந்துட்டு போயிட்டு போவோம், மறுவீடு போயிட்டு போவோம் அப்படின்னு நடக்காது. அந்த மாதிரி கவிதை எழுதுற முடிவு பண்ணால் அந்த வாரம் எழுதிடணும், எழுதி வெளியிட்டணும். நம்ம ஏன் டைரக்ட் பண்ண வந்தோம்? நல்ல படம் பார்த்து இல்லை, மோசமான படம் பார்த்து. நல்ல படம் பார்த்தா டைரக்ட் பண்ண வரமாட்டோம். இவ்வளோ நல்லா இருக்கணுமா அப்படின்னு இல்லையா? தம்பி ஏன் போலீஸ்காரன் முன்னாடி பாட்டு எழுதினாரு? நல்ல பாட்டு கேட்காதனால. நல்ல பாட்டு கேட்டால் எழுதுவாரா? ஆனால் வந்ததுக்கப்புறம் இதுதான் வேலைன்னு வந்துட்டோம் இல்லையா, அப்புறம் நல்ல பாட்டு கேட்கணும். மீராக்காரன் தான் அடிப்படை வரைக்கும் சொன்னார். வந்தது மோசமான படம் பார்த்தேன், இவெல்லாம் டைரக்டர் ஆகிட்டான், நான் பண்ண மாட்டேன்னா 26 வயசில் வந்தாச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நிலைக்கணும்னா மிகச்சிறந்ததை பார்க்கணும். அதை தான் நான் பார்த்தேன்னு அவர் சொன்னார். பார்த்து மாஸ்டரை பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தும் பொழுது அதுக்கு ஒரு மாதிரி பண்ணி, மாடல் பண்ணி, அதுக்கு ஒரு மெனக்கிடுறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து திரு வைரமுத்து அவர்களிடம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவர் ஒரு பொழுதும் தன்னை குறைத்து எடை போட்டு கொண்டதே கிடையாது. துணிஞ்சு காமராஜர் அரங்கத்தை தான் முடிவு பண்ணுவார். காமராஜர் முடிவு பண்ணும் போதே உட்காந்து அழைப்புதல் எழுதும் போதே யார் யார் எங்கே உட்காரணும் எழுதுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அழைப்புதல் போனால் அவன் வந்து சேருவாங்கன்னு. அப்படி அவ்வளவு கவனமாக பண்ணி மெனக்கெடுவதால் தான் அவருடைய புத்தக பிரமாதமாக இருக்குது. அதை போல் நான் இன்னைக்கு உள்ளே வந்தோடனே ஜெயஸ்ரீயை பற்றிய காணொலி பார்த்த உடனே எனக்கு அதுதான் உடனே தோணுச்சு. என்னென்னா, நான் கவிதை எழுதுகிற முடிவு பண்ணிட்டேன். எழுதுகிற கவிதையை பார்க்க வாங்க வர்றாங்களோ இல்லையோ, படிக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல நான் யாருன்னு சொல்லிடுறேன், அப்புறம் அவங்க பார்த்துக்கலாம் ஆளுகள் அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் தயங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை ஏணியில் ஏற்றுறதுக்கு ஒரு பயனும் வரமாட்டான். ஏறுனா பிடிச்சி இழுக்க ஆள் வரும் 100 பேர். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வா, இந்த நாற்காலி நானே வந்து நானே சீவி நானே கட்ட சொருகி நானே ஏறி உட்கார்ந்தது, என்னை இறக்கி விடுறதுக்கு நீங்கள் ஆள் வராதிங்க. இதை விட பெரிய நாற்காலி செய்கிறக்கு வேணால் நீங்கள் ஆள்வாங்க, இது வந்து இறங்குன்றதுக்கு நீ வர்ற அப்படின்னா. அந்த மாதிரி வந்து அது ரொம்ப முதல்ல முக்கியம். அதை விட முக்கியம், பாலைவனலாந்தரை வந்து நான் சந்திச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அந்த பேர். அவர்களுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. அது ஆனா பெண்ணான்னு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து ஜெண்டர் தெரியாமல் இருக்க அப்படி பேர் வச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. நான் அப்படி தான் நினச்சி குழப்பத்தில் இருந்தேன். அவங்க வந்து என்னென்னா, நீ வந்து போன புத்தகம் எழுதணுமா, ஒரு தோழியாகவும்
ரொம்ப நெருக்கமானவருக்கு நல்லா போன புத்தகம் எழுதுங்க, இந்த புத்தகம் இந்த மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு நாவலில் வந்து ஒரு இனத்தின் பிற்போக்குத்தனங்களை பற்றி பேசிய ஒரு நாவல் அப்படின்ட்டு இருந்துச்சு. அது ரொம்ப வீச்சாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஏன் வந்து இப்படி மறுபடியும் அழுது புலம்புற, உனக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்கிற ஒரு கவிதை எழுத வந்தீங்க அப்படிங்க. கவிதை எழுதுவது என்று ஜெயஸ்ரீ முடிவு பண்ணோன்னே எழுதுறது தான் சரி. எப்பவும் கல்யாணமான மறுவாரம் அனிமும் போயிடணும். 1 மாதம் கழித்து போவோம்னு சொல்லி 20 வருஷம் போகாதவெல்லாம் பல பேர் இருக்கான் இன்னும். நீங்கள் அந்த வேகத்தில் போனாதான் இந்த போவோம் பரவாயில்ல, அடுத்த வாரம் போவோம், அத்தை வந்துட்டு போயிட்டு போவோம், மறுவீடு போயிட்டு போவோம் அப்படின்னு நடக்காது. அந்த மாதிரி கவிதை எழுதுற முடிவு பண்ணால் அந்த வாரம் எழுதிடணும், எழுதி வெளியிட்டணும். ராஜா முகமது மாதிரி ஒரு பதிப்பாளர் கிடைக்கணும். வந்து பதிப்பகம் ஆரம்பிக்கிறது இவ்வளவு ஈஸியா அப்படின்னோன்னு நானும் கோவில் இன்னும் திரும்பி குலுங்கி சிரித்தோம். பயவுள்ள இன்னும் புரியல போல இருக்கு, இனிமேதான் புரியும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. ஒரு காலகட்டம். இன்னைக்கு புத்தகம் நல்லா விற்கிது. பதிப்பாளர் பல பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க புத்தகம் நல்லா விற்கிது. இல்லாட்டினா ஆனந்த விடனில் 3 எடிஷன் போட்ட ஒரு புத்தகம் உலக சினிமா 3 தொகுதியாக போட்டது. அந்த புத்தகத்தை சீர் வெளியீட்டில் செலியனுடைய புத்தகத்தை உலக சினிமா போட்டு 1 லட்சம் காப்பி விற்றுருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். 1 லட்சம் காப்பி விற்றுருக்கு. அப்போ இங்கே புத்தகம் விற்கிது. அது கௌரவ ராஜசேகர் ஏறுற மேடையெல்லாம் சொல்கிறார் பதிப்பாசிரியர் புத்தகம் நல்லா விற்கிதுன்னு. அதனால இங்கே நல்லா புத்தகம் விற்கிது. அது எது சொல்லுதுன்னா, கவிதை எழுத நினச்ச உடனே எழுதிடணும். எழுதலைனா என்ன ஆகும் அப்படின்னா, மீரா கதிரவன் மாதிரி நான் நல்ல கவிதை படிச்சுட்டேன் அதனால எழுத முடியலன்னு தோணும். கரெக்டா? நம்ம ஏன் டைரக்ட் பண்ண வந்தோம்? நல்ல படம் பார்த்து இல்லை, மோசமான படம் பார்த்து. நல்ல படம் பார்த்தா டைரக்ட் பண்ண வரமாட்டோம். இவ்வளவு நல்லா எடுக்கணுமா அப்படின்னு இல்லையா? தம்பி ஏன் போலீஸ்காரன் முன்னாடி பாட்டு எழுதினாரு, நல்ல பாட்டு கேட்காதனால. நல்ல பாட்டு கேட்டால் எழுதுவாரா? ஆனா வந்ததுக்கு அப்புறம் இதுதான் வேலைன்னு வந்துட்டோம் இல்லையா, அப்புறம் நல்ல பாட்டு கேட்கணும். மீரா கர்தான் அதான் அடிப்படை வரைக்கும் சொன்னாரு. வந்தது மோசமான படம் பார்த்தேன், இவெல்லாம் டைரக்டர் ஆகிட்டான், நான் பண்ண மாட்டேன்னா 26 வயசுல வந்தாச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நிலைக்கணும்னா மிகச்சிறந்ததை பார்க்கணும். அதைத்தான் நான் பார்த்தேன்னு அவர் சொன்னார். பார்த்து மாஸ்டரை பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு. அப்படி ஜெயஸ்ரீ மிகச்சிறந்த கவிதை படிக்கணும். இல்லாட்டினா என்ன ஆகும்? இது முதல் தொகுப்பாக இருக்காது, கடைசி தொகுப்பாயிரும். தொடர்ச்சியாக படிப்பது ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பர் சிலர் பலர் நோலாதவர்னு. ஒரு துறைக்கு வர்றான் எத்தனையோ பேர். கோவில் பத்திரிகைக்கு வர்றாரு, நான் சினிமாவுக்கு வர்றேன், அப்புறம் சினிமாவான்னு நினச்சிட்டு இருக்கும், தொலைக்காட்சி வர்றேன், தொலைக்காட்சி ஆனதுக்கு மேடைக்கு வர்றேன், மேடை ஆனதுக்கு போது அது வேறு வேலை பார்க்குறோம். மீரா கதிரவன் மாதிரி ஒரு சிலர் வந்து சினிமாவேன்னு இருக்காங்க, முருகன் வந்து இருக்கார், பாடலாசிரியர் இருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு துறைக்கு வர்றோம், அந்த துறையில் இருக்கோம். இந்த துறைக்கு பல பேர் வந்தான் இல்லை, அவெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டானே. அப்படின்னா வள்ளுவர் சொல்றாரு, இலர் பலர் இல்லை பல பேர். இலர் பலர் ஆகிய காரணம் இல்லாமல் பல பேர் போனான் இந்த துறையில். அதுக்கு காரணம் என்ன? இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பர் சிலராம். இதுதான் வேலை, இதுக்கு தான் வந்திருக்கோம், இதில் மாஸ்டர் ஒர்க்கை பார்க்கணும், இதை படிக்கணும், இதுக்கே மெனக்கட்டணும், இதை பற்றியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நோற்பர் சிலராம், பலர் நோலாதவர். ரைட்டு, ஏதோ வந்தோம் பண்ணோம் நடந்துச்சு அப்படின்னு அதை பற்றி மேம்போக்காக இருக்கவன் தான் நோலாதவன். பலர் நோலாதவர். அப்போ இந்த பலர் யாரு? இந்த பலர் தான் மேலே இருக்க பலர். இலர் பலர் இல்லாமல் போயிடுவாங்கலாம். அப்போ தொடர்ந்து படிப்பது முக்கியம். அதை நிறைய எல்லாரும் தொடர்ச்சியாக செய்யணும். அவருடைய ஜெயஸ்ரீயுடைய கணவரை எல்லாரும் பாராட்டினாங்க. அவருடைய மகன் பாராட்டுக்குரியவர். நான் வந்தோடனே தாமதமாக வந்துட்டேன். என்னை பார்த்தா ஜெயஸ்ரீ எவ்வளவு முகம் மலரும்னு எனக்கு வாசலில் ஜெயஸ்ரீயுடைய மகன் முகம் மலர்றதை பார்த்து தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ப்ரெஷரில் ஒரு தம்பி வெளியின்னுக்கிட்டு இருந்தான், வந்துட்டீங்களான்னு. அப்படி எல்லோருமாக உறுதுணையாக இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சிக்குரியது தான். இப்போ லெனின் அவர்கள் வந்து சொன்னது போல் அவர் வந்து ஒரு பத்திரிக்கையாளரை மட்டும் இல்லாமல் ஒரு தமிழாசிரியர் போல் உளமாறக்கு எந்தரா போடணும் விளக்கம் சொன்னார். அதை விளக்கி, ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது இல்லை, எதனாலன்னு சொல்லணும். அதை சொல்லும் பொழுது எனக்கு வந்து ராஜா வந்துட்டு ஒரு இருந்துச்சு, கோரிக்கை ஒன்று வைக்கணும்னு நினச்சேன். அவர்கிட்ட மட்டுமல்ல, ஆற்காடு ராஜா கிட்ட மட்டுமில்லை, பதிப்பாளர்கள் எல்லாத்தையும் ஒரு பதிப்பில் வந்து எழுத்தாளர் வேணும் புத்தகம் எழுதுறதுக்கு. கூடுதல் சிறப்பாக ஓவியம் வரைஞ்ச அமுதனை வந்து பாராட்டுறீங்க எல்லாரும், பிரமாதமாக இருக்க ஓவியம் எல்லாம். உள்ளே வந்து பேர் வந்து ஓவியம் இருக்கு. அட்டைப்படத்தை வடிவமைச்ச முருகன் மந்திரத்துக்கு உள்ள ஒரு பேர் இருக்குது.
அது எல்லாரும் பாராட்டுறீங்க. ஆனால் அந்த எழுத்தை ப்ரூஃபை சரிபார்க்குற ஒருத்தர் வைக்கிறதே கிடையாது யாருமே. எந்த பதிப்பகத்தில் பத்திரிகையில் இதெல்லாம் தூக்கியாச்சு இப்போ. ஏன்னா எழுத்தெல்லாம் சரி பார்க்க வேணாம், கம்ப்யூட்டரை சரி பார்த்துக்கணும்னு நம்பிக்கிட்டு கம்ப்யூட்டர் சரி பார்க்காது, கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்போ இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு நடத்தும் பொழுது தயவு செஞ்சு தமிழ் படித்த மாணவர்கள் ஆணும் பெண்ணுமா அவ்வளவு பேர் தமிழ்நாட்டுக்காக 25,000 சம்பளம் கொடுத்து ஒரு தமிழ் மொழி பிடித்த ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கங்க, அவர் அதை எளிதாக சரி பண்ணிடுவார். அதை விட முக்கியம், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் கண்டிப்பாக ஒரு எடிட்டர் வைங்க. அதைத்தான் சொன்னார், பல கவிதைகள் வந்து முடிய வேண்டிய இடத்துல முடியாமல் நீட்டிச்சிருக்கு, பல்லது நீளமாக இருக்க வேண்டிய கவிதை முன்னாடி முடிச்சிருக்கலான் இருக்கு இல்லையா. ஒரு புத்தகத்துக்கு எடிட்டர் ரொம்ப முக்கியம். அவர் வந்து வெறுமனா அதை மட்டுமே படித்து பார்த்துட்டே இருப்பார். இன்றைக்கு இருக்க தமிழ் புத்தகங்கள் அச்சில் இருக்க ஏறத்தாழ 90 விழுக்காடு புத்தகங்கள் எழுத்து பிழையோடு தான் இருக்குது. ஒற்றுப்பிழை அப்புறம், ஒற்றுப்பிழை சொன்னால் பதறிடுவாங்க எல்லாரும், ஒற்றுப்பிழைலாம் அப்புறம் அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ அவன் எழுத்து பிழையே அவ்வளோ எழுத்து பிள்ளை இருக்கு. ஆனால் அதற்காக நிப்பாட்டிடாதீங்க, எழுதுங்க. இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்ததில் இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இவ்வளவு இளைஞர்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்குது. நான் தமிழ் தப்பாக பிரிண்ட் பண்ணது வந்து பெரும்பாலும் எங்கேயும் சுட்டி காட்டுறதில்லை. ஏன்னா நான்லாம் எந்த மனநிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா, தேவர்மகன் சிவாஜி மாதிரி அவன் மெதுவாக தான் வருவான், ஆனால் வருவான். நம்ம அவனை அவசரப்பட்டு போனோம்னா அதுக்குள்ளேயே நான் செத்துருவேன் ஐயா, அப்படி தான் செத்துப்போம், நான் என்ன செய்ய முடியும், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் ஏதோ எழுதுகிறார்களே, படிக்கிறார்களேங்கிறப்ப முக்கியம். பேசுவதற்கான படிப்பு நான் சொல்லுவது. இன்றைக்கி நான் அந்த விழாவுக்கு வந்ததன் மூலமாக என்னை போன்ற வந்திருந்த நம்ம இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு கவிஞராக இருந்தவர்கள் இதுக்கு முன்னுரை கொடுத்துருக்காங்கிற செய்தியை நான் அந்த விழாவுக்கு வந்ததன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இங்கே தமிழ் புத்தகங்களை பற்றி வெளியிடுவதும் பேசுவதும் மூலமாக நம்ம இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறோம், அந்த கவிஞர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவர்களை படித்த ஒரு லெனின் அங்கே வரவேண்டிய, நல்ல வேளை லெனினை கூப்பிட்டு வந்தாங்க ஆனந்தி. லெனின் வந்தனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அட இவங்க அப்படியா அப்படின்னு. ஏன்னா எனக்கு அரூர் தமிழ்நாடு தெரியும். அவங்களோட கூட இப்படி ஒரு வாழ்ந்த ஒருத்தர், அவர் இப்படி ஒரு முன்னுரை எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துக்கு அந்த அம்மா அப்படிங்கிறது இல்லையா. எப்பொழுதும் நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் பெண்கள் எழுதுனா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, தயவு செஞ்சு எழுத வந்துட்டவங்க. அது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறதும் அப்புறம், முதல்ல எழுதட்டும் இல்லையா. முதல்ல எழுதுன, அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கே. நம்ம சும்மா இருக்காம அதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி அவ்வையாரே படித்தா அப்படி சொன்னோம்னா எழுதவே வரமாட்டாங்க. ஜெயஸ்ரீ ரொம்ப நாள் வரல ஆளு, உனக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வையாரே சொல்லிக்கிட்டே இருக்க, நடுவில் ரொம்ப காலமாக வரல. அதிலும் அந்த ஜெயஸ்ரீ அந்த கவிதையில் வந்து எனக்கு வந்து புது கவிதைகளை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ எதை பற்றி உனக்கு தெரியும்? எதை பற்றியுமே தெரியாது. நான் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் 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 பண்ணுறாள் எல்லாத்துலேயும். அதனால் எதை பற்றி கேட்டாலும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் தோண்டி கேட்டிங்கன்னா தெரியாது. அதனால அப்படி புதுக்கவிதை பற்றி எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, திருப்பி சொல்ல முடியாது. ஒரு பாட்டை எப்போ சொல்ல முடியும்? சந்தம் இருந்தால் தானே சொல்ல முடியும், ஓசை இருந்தால் சொல்ல முடியும். அவர் சொன்ன கவிதையே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே முடியை பற்றி சொல்லும்போது இங்கே இருக்க பல பேர் வழக்கே சொன்னது வந்து அவர் கருத்தை தான் சொன்னாரே ஒழிய அந்த கவிதையை அப்படியே சொல்லலை அவர். அது கருத்து தான் அதை பற்றி. அப்படி ஜெயஸ்ரீ வந்து இதில் வந்து ஒரு பெண்ணின் விருப்பங்களை பேசுகின்ற சில கவிதைகள் இருக்குது. இதில் முழுக்க அதுவே இல்லை. எல்லோரும் சொல்ல பார்த்தா மொத்த புத்தகமும் அதுவாக இருக்க போல இருந்துச்சு. அப்படி இல்லை. அதில் அப்பாவுக்கு ஒரு கவிதை இருக்குது, அம்மாவுக்கு ஒரு கவிதை இருக்குது, மகளுக்கு இருக்குது, நிறைய வேறு வேறு இருக்குது. அதில் வந்து அந்த படிமும் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. என்னென்னா, கழுத்து வரை நிறைஞ்சிட்டா ஒருத்தன் சாப்பாடு போதுன்றுவான். அந்த மாதிரி ரொம்ப சின்ன காலகட்டத்திலே உன்னை முழுக்க நிரப்பிட்டேன் போலக்குண்ணா. ஆனாலும் மறுபடியும் பசிக்க நினச்சி நான் தினம் சோறு சமைக்கிறேன், ஒரு நாள் நீ வரவே மாட்டேங்கிற அப்படின்னு. அது வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது மட்டும்தான் அதை எழுத வரும்னு நினைக்கிறேன். அதனால பாலவேந்தர் லாந்தர் போன்றவர்கள் வந்து நீ ஏம்மா இது எழுதுற அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. என்ன ஆண்டாளுக்கு மாதிரி அழுதுருவாங்க ஜெயஸ்ரீ. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வெண்சங்கேங்கிறதுக்கு மேலே ஒரு கவிதை வந்துடுமா என்ன இனிமே இல்லையா? நமக்கு சிறை ஏன் பிடிக்குது? போன வாரம் அந்த படம், அது புத்தம் புதிய கதையா? 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் மைனா இல்லையா? ஒரு ஜெயிலர் ஒரு கைதியை கூட்டிகிட்டு கிளம்புறான், ஒரு காவலாளி அப்படின்னு சொன்ன உடனே டிஸ்கஷன் என்ன நடக்கும்? சார் அதான் சார் மைனா அப்படிப்பாங்க. அது பிரபுசாலவன் எடுத்த மைனா, எங்கிட்ட ஒரு மைனா இருக்கு அப்படின்னு துணிஞ்சதுனால தான் சிறை வந்திருக்கு இல்லையா? அதனால இப்போ இங்கே கதை முக்கியம் இல்லை, எல்லா கதையும் சொல்லப்பட்ட கதை தான். ஆனால் அதை என்னவாக எடுக்கிறார்கள்?
எனக்கு தம்பி வந்து ஒரு பாட்டு எழுதிவிட்டு அந்த பாட்டுக்கு முருகன் மந்திரம் தலைமையில் ஒரு பெரும் சண்டை போராட்டம் போனேன். இந்த பாட்டை எழுதுனது நான் உன் பேரை போட்டேன், என் பேரை போட்டேன். நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் பாட்டை ஒரு திருட்டிட்டேன்னா போய் சண்டையே போடாதீங்க. இல்லாதவன் எடுத்துக்கிட்டான், இருக்கிறவன் மறுபடியும் எழுதுவானே. என்ன ஒரு பாட்டோட முடிஞ்சிருமா? ஒரு கதை, அதுதான் சொல்கிறேன், ஒரு கதையோட முடிஞ்சிருமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாரும் யாரையும் எடுக்க முடியாது, யாரும் யாரையும் திருட முடியாது, யாரும் யாரையும் கை கொண்டுற முடியாது. அதை நான் தான் செய்ய முடியும். ஒரு தடவை ரமணா வந்து மோகன், டைரக்டர் மோகன் ஒரு கதையை எங்கேயோ சொல்லிவிட்டு இந்த மாதிரி கருப்பள்ளி பண்ண கதை சொன்னாருக்குன்னு சொல்லிட்டார். கதை நடிகர், கதை கேட்டவர். அதன் பரபரப்பாக என்னை பார்க்க உடனே எங்கே இருக்கிறாங்க கேட்டு வந்துட்டான். நான் நாளைக்கு பார்த்துக்கலாம்டா அப்படின்னேன். இல்லை உடனே பார்க்கணும்னு. உடனே வந்தோன்னு நான் படம் பண்ண போகிறேன், அந்த படம் வந்து கதை சொன்னேன், அது உங்கள் கதை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியாடா, என்னடா அப்படின்னு. இந்த மாதிரி இப்படி ஒரு கதை. ஆமாடா, அந்த மாதிரி ஒரு கதை எங்கிட்ட இருக்குது அப்படின்னு. என்னடா சாதாரணமாக சொல்கிறேன், நான் அடுத்த வாரம் ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்னா. டேய் நல்லா போ, எங்கிட்ட இருக்க 65 சீனை எழுதி கொடுக்குறேன் போ. நீ எப்படா என் படத்தை எடுப்ப? நீ உன் படத்தை தான் எடுப்ப. என்னடா இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன்? நான் சொல்கிறேன், நான் என் படத்தை நான் தான் எடுக்க முடியும்னா. என் படத்தை எப்படி நீ எடுப்ப? எடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை கல்யாணத்துக்கு வெளியே உறவு வச்சுருந்தேன் அப்படின்னு பாரதி ராஜா எடுத்தால் அது முதல்வரி ஆயிரும். பாலச்சந்தர் எடுத்தால் அது சிந்துபருவி ஆயிரும். பாலச்சந்தர் எடுத்துட்டு வரா முதல்வரி அதையே? இல்லை பாரதி ராஜா தான் உதவியாது சிந்துபருவி எடுத்துட்டு வரா? வரவே வராது பாரதி ராஜா சிந்துபருவி. அவருக்கு அங்கவஸ்திரமெல்லாம் போட்டு மேடையில் உட்காந்துருக்காங்கனாலே டென்ஷன் ஆயிடுவார் இல்லையா? நினச்சி பாருங்க. இல்லை சிவாஜி என்ன மீன் சாப்பிட்ற சீனை பாலச்சந்தர் எடுத்துட்டு வரா? அது பாரதிராஜாவுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் 2 கதை ஒன்று தான். அந்த மாதிரி இந்த கவிதையை எத்தனையோ பேர் எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த புத்தகம் இது ஜெயஸ்ரீயோட வெர்ஷன். எனக்கு ஒன்று இருந்துச்சு, எனக்கு ஒரு காதல் இருந்துச்சு, எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆண்டாள் சொல்லிட்டாளே, அப்போவே சொல்லிட்டு போகிறா. நான் இத்தனை வருஷம் கழிச்சு எங்கிட்ட சொல்கிற கூட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அது ரொம்ப நீ வருவேன்னு பல கவிதை இருக்குது அதில். நீ வரலன்னு இருக்கு. வந்தால் என்னாகும் ஒரு கவிதை இருக்குது அதில். வந்தால் சுகமாகும், வந்தால் சுகமாகும், வாழ்க்கை வரமாகும். சரியா? வந்தால் சுகமாகுமா, வாழ்க்கை வரமாகுமா. அடுத்த வரி வாசம் எனதாகும். அந்த வாசம் முழுக்க அள்ளி பூசிக்கொள்ள. வாசம் எனதாகும், சுவாசம் சீராகும். அதனால சொல்கிறேன், கவிஞர் ஜெயஸ்ரீ பாடலாசிரியர் ஜெயஸ்ரீ ஆவதற்கு நீண்ட தூரம் இல்லை. அடுத்த இடத்துக்கு வந்து சேருங்கள். நன்றி, வணக்கம்.